அடுத்து நடக்க போகிறது இதே யுத்தம் இன்னும் பெருசாகும். எதனாலே பெருசாக போகிறது என்று சொன்னால், இந்த எருசலேமை இரண்டாக பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள். 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பதாகும். இப்போ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது ஜூன் மாசம் 2வது வாரத்தில் அவர்கள் கொண்டு வந்து ஐநா சபையிலே ஸ்தாபிக்கிறார்கள். இதுக்கு பேரு 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஐநா சபையில கொண்டு வர போறாங்க ஜூன் மாசம் முதல் 2 வாரத்தில். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், ஏகமாய் எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எருசலேமை இரண்டாய் பிரிக்க சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாகிவிட்டது. இதில் ஆச்சரியப்பட்ட விதத்துக்கு என்னவென்றால், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதற்கு ஆதரவு. இதை கொண்டு வரதே பிரான்ஸ் தான். இதற்கு ஆதரவாக இங்கிலாந்து, பல நாடுகள் இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் சகரியா 12:3-4 நம் கண்களுக்கு முன்பாக பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வருகிற ஜூன் மாசம் நிறைவேற போகிறது. எருசலேமை இரண்டாய் பிரிக்க சொல்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவாக சொல்லிவிட்டார், அந்த பேச்சுக்கே இடமில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை, எருசலேம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். இதை இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாது. அதன் நிமித்தமாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாததனாலே ஐநா சபையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும், இஸ்ரவேலுக்கு தனிமைப்படுத்தப்படும், அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒரு யுத்தம் ஒன்று அங்கே ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த இடத்தை வலுக்கட்டாயமாக இஸ்ரவேல் கையிலிருந்து, குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தை எடுத்து அதை பாலஸ்தீனர்கள் கையில் கொடுப்பதற்கான யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38-39 உச்ச நிலையை அடையும். அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அப்பொழுது நாடுகள் இரண்டாக பிரியும். இப்பொழுதே ஐரோப்பாவில் இருக்கிற ஐரோப்பியன் யூனியன் எல்லாம் இந்த விஷயத்தில் இரண்டாக பிரிய தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா, பல நாடுகள் வரும். அந்த நேரத்தில் நாடுகள் எல்லாம் இரண்டாக பிரியும். இஸ்ரவேலுக்கு ஆதரவான நாடு ஒரு பக்கம், இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு பக்கம் ஒரு நாடு. இதற்கு ரஷ்யா தலைமை வகிக்கும். எசேக்கியேல் 38 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அந்த இடம் முழுவதுமாக இஸ்ரவேல் வசம் வரும். எப்படி வரும்? இத்தனை நாடுகள் எதிர்த்து நிற்கிறது, அத்தனை பேரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உலக நாடுகள் இரண்டாக பிரியும். அது 3ஆம் உலக யுத்தமாய் மாறும். அந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள், அல்லது அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். எசேக்கியேல் 38:19 வேதம் சொன்னபடி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று. ஏன்னா வேதம் சொல்லுது பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகி என்று சொல்லி. இப்பொழுது இஸ்ரவேலை சுத்தி எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. எருசலேமிலும் பூமி அதிர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, பெரிய பூமி அதிர்ச்சி என்றால் குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேல இருக்கணும். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமிலே, இஸ்ரவேலிலே வரும். அப்பொழுது இந்த வழிபாட்டு தலம், அங்கே இருக்கிற தலம் இயற்கையாக இடியுமோ அல்லது யுத்தத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை இடிப்பார்களோ, ஏதோ ஒன்று நடக்கும். அதனுடைய விளைவாக 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும்.